மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின கருத்து ஒரு சிறு வரிகளையாவது எனக்கு தெரியப்படுத்துங்க. இல்லப்பா புள்ள மாதிரியா இருக்கா கேளுமு தோலுமா இந்த சாணுக்கு புள்ள மாதிரியா இருக்கா இவன் எங்க கிளம்பிட்டா சித்தப்பா தெருல நின்னுட்டு இருந்தாங்க. அப்படி பாத்துட்டு வரலான்னு போறேன். அபே ஏ அபே நான் அம்மா பாத்துட்டு போறேன்ப்பா. புள்ள மாதிரியா இருக்க நீ இனிமே இவன் ஹாஸ்டல் நின்று படிக்க வேண்டாம், வீட்டுல இருந்து படி. சரிங்கப்பா சரிங்கப்பா, நான் அம்மாவை பாத்துட்டு போறேன். ஒழுங்கா சாப்பிடு போ. சரிங்கப்பா. புள்ள மாதிரியா இருக்கான் 13 வயசு புள்ள மாதிரியா இருக்கான் இவன். நான் 13 வயசு எவ்வளவு கம்பீரமா இருந்தேன். எனக்கு லட்சணத்தை பாரு. அபே ஏம்மா என்ன அப்பா எதுக்கு கத்திட்டு இருக்காவ? எங்க போறியான்னு கேட்டேன். இல்லம்மா, அப்ப மாதிரி தெருல நின்னுட்டு இருந்தாவ, அதான் இத பாக்க போலான்னு பார்த்தேன். நீ எந்திரிச்சு வேணா அதுல அந்த லேப்டாப்ல இருக்க. நான் அப்பவே வந்து சாப்பிடவான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரே சாப்பிட்டிருக்கே நீ? அம்மா பசிக்கலம்மா, நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஹாஸ்டல்ல எதனா சாப்பிடுற? யாரும் ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போ. இந்தா ஈரமா உள்ள உட்காந்துருந்தா, நீ போய் வாங்கி சாப்பிட்டு நான் வரேன் போ. அம்மாமா நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேம்மா, ப்ளீஸ்மா. இல்ல உங்க அப்பா அதுக்கு தான் சத்தம் போட்டிருப்பாவ. இவன் உள்ள போல நீ. அம்மா பசிக்கலம்மா, இப்ப சாப்பிட்டா டயர்ட் ஆயிரும். நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்குள்ள அப்பா மாதிரிலாம் வேற எங்கேயா போயிருவாங்க. நான் எட்டி பார்த்துட்டு வரேன். தெருவுல அப்படி என்னதான் இருக்குது? தெருக்கு ஓடி போறா? அம்மா ப்ளீஸ்மா, நீங்க சாரணா போவீங்க கவினா போய் வீட்டுக்குள்ள விட மாட்டீங்க. அவங்க தெருவுலயே தான் கிடக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஏமா ஏமாவா? வீட்டுல பண்ற அட்டோலியா அதான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். சரிம்மா. ஏமா ப்ளீஸ்மா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துட்டேம்மா. 10 நிமிஷத்துல வந்திருக்கணும். வரலன்னு வச்சுக்க. என்ன ஒண்ணு இல்ல, அவன் கவிதை பார்க்க போறேன்னா அத சீக்கிரம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப எதுக்கு அவன் பார்க்க போறானா? அதே வந்துறனால அதெல்லாம் அவனை சரியா பார்க்க முடியல அப்படின்னா அதான் போயிட்டு வரேன்மான்னு சொல்லிட்டு இருந்தான். ஐயோ போடா போடா. 10 நிமிஷத்துல வந்துடுறேம்மா, போயிட்டு வரேன்ப்பா. 10 நிமிஷத்துல வந்துருவாங்க சொல்லிட்டு போறான்ல. 10 நிமிஷத்துல வந்துருவான். அவன் புள்ள மாதிரி இருக்கா? இவன் வயசுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமாடி? 25 வயசு பையன் மாதிரி இருந்தேன். இவன் ஏதோ 10 வயசு பிள்ளை மாதிரி இருக்கான். ஹாஸ்டல்ல நிக்கான்ல அதான். உன்கிட்ட எதுல இருக்கான்? அவனை கொஞ்சம் தேத்த மாட்டேன். ஏங்க பச்சை பிள்ளை வச்சு விட்டு விடுறதுக்கு? அவன் சாப்பிடுறதே அப்படிதான் சாப்பிடுறான். எலி கொஞ்சம் மாதிரி குறைக்காம என்ன பண்ணட்டும்? கொஞ்சமா தேத்தி விடு. இனிமேல் அவன் ஹாஸ்டலுக்குலாம் அவனை போய் கிடைக்க வேண்டாம், இங்கே படிக்க சொல்லு. சரி. உள்ள இருக்க லட்சணத்தை பாரு. இதுல வேற தெருல போய் கலந்துக்கலாம். கொஞ்சம் மாதிரி பிள்ளை தேத்தி விடு. என் பிள்ளை முடிச்சாலே அப்படி இல்ல, அவன் இன்னும் முழிக்கல. ஏதாவது குடுத்தியா? ஊத்தி வச்சிருக்கேன், கொண்டுட்டு போங்க. மணி என்னடி ஆகுது? புள்ள வெறும் வச்சு தூக்கிட்டு இருக்கா. ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், கொண்டு கொடுங்க. ஐயோ என் புள்ள வெறும் வச்சு தூக்கிட்டு இருப்பால. தங்க புள்ள ஏலே அந்த ஒய தூக்கி போல. நான் மேல வீட்டுக்குலாம் போட்டுட்டு வந்துருந்தேன். கேட்ச் நீ கேட்ச்ல உன போடா, உருட்டி விடு. என்ன வீரமான ஆம்பளை தானே, நான் கேட்ச் போடுறேன் புடின. இலே சொன்னா கேளு, உருட்டி விடல. அண்ணே கேட்ச் புடின. இலே உருட்டி விடல. கேட்ச் பிடிக்க தெரியல நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கு என்ன கேட்ச். என்னன்னு யாருக்கு அந்த வயசாவது ஒரு உயிரை கேட்ச் பிடிக்க முடியாது. என்ன நான் உன்கிட்ட என்னல சொன்னேன்? என்ன நீ சொன்னியா? உன்னை நான் ஒருத்தி தானே உட சொன்னேன். நான் கேட்ச் போட்டேன். என்னன்னு ஒரு உயிரை கேட்ச் பிடிக்க முடியாதானே? போட்டதே தப்பு, இதுல எகத்தால வர ஒன்னா இருல உனக்கு. என்னன்னு ஆள் மட்டும் இடுத்து மாதிரி இருந்தா போதுமா? ஒரு உயிரை பிடிக்க முடியாத, ஒரு உயிரோட கேட்ச் பிடிக்க முடியாதானே? பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எகத்தால பேச்சுல உனக்கு போனேன். ஒரு உயிரை கூட கேட்ச் பிடிக்க முடியல போனேன். சரி நீ வீரமான ஆம்பளை தானே, அங்கனே நின்று நான் வரேன். ஆனா எனக்கு அந்த தலைமை உயிர் போடணும். இப்ப நான் எப்படி உயிர் போடுறேன்னு மட்டும் பாரு. நீ எப்படி கேட்ச் பிடிக்க நான் பாக்க போறேன். அப்படியே நிக்கணும். ஏன்னா எனக்கு அந்த சைடு உயிர் போடணும். நான் வரேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச உயிரால அடிப்பேன். அங்க இல்ல அண்ணன் உன்னை உருட்டி தானே விட சொன்னேன். நான் கேட்ச் போட்டேன். ஆனா கேட்ச் பிடிக்காம வந்துட்டு உங்க தப்புனே. உங்களுக்கு பிடிக்க தெரியல. இதுக்குதான் கிரிக்கெட் விளையாட வரணுங்கிறது. எப்ப பார்த்தாலும் உயிரும் கையுமா அலைஞ்சா ஒன்ன மாதிரி பொறுப்பு இல்லாம கதல் வச்சு சட்டி கட்டிட்டு சும்மா வெட்டி போய் நான் கிடையாது பத்தியா? அதனாலதான் வேற ஒண்ணு இல்ல. நான் வரேன். போனேன் வச்சுக்க காலை தரச்சுல எப்படி வர. நான் மேல மொட்டை மாட்டிக்கு ஏத உயிரை கொஞ்சமா போடு. மொத்தமா போட்டேன்னு வச்சுக்க இறங்கி வந்து அடிப்பேன் பாத்துக்க ராஸ்கா. சரி முனி உயிரை போடுங்க. நீ எதுக்கா திருப்ப வந்தா? எப்போ அலெக்சா போலாம் எங்க? அவங்க அதுக்கு அடுத்த தொழில ஓடிட்டு இருக்காவ. நீ எதுக்கு பண்ணினோட வந்திருக்க? ஓ அப்படி பாடி உடம்ப காட்டுல வந்திருக்க. பொள்ளையால நீலா எப்போ அன்னைக்கு உன உடம்ப தேத்த சொன்னா இல்லையா? அட போங்கப்பா,
எங்க கிளாஸ்ல நான் தான் ஹைட் வெயிட். இதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எலும்பு தளமா இருக்கேன்னு சொல்லிய. எனக்கு முதல்ல என்ன வயசாகுது? என் கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான். என் இடுப்புக்கு தான் இன்னும் இருக்கான். நீங்க உங்க கூட என்ன கம்பேர் பண்ணிக்க. எனக்கு வெறும் வயசு 12 தான் ஆகுது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப என்னமோ எனக்கு 23 25 வயசு ஆற மாதிரி பிள்ளைட நீ உடம்புல இது அப்படின்னு வேலைக்கு பார்த்து திட்டுறாரு. நீங்க என்ன அதுக்கு மேல கிண்டல் பண்றீங்க? இருங்க, என் வயசு பையனை நான் கூட்டிட்டு வரேன். அவன் எப்படி இருக்கான்னு அதை பாருங்க. அது சரிதான். நீ பல்ல கட்டா போதும். இல்ல வாயன் இந்த ஒயிர அந்த லாஸ்ட் வீட்டு வந்து இருக்கு சரியா? சரிப்பா. அலெக்ஸா பாவம் சாரண பாருங்க. அந்த அக்கா காலத்துல போட்டுட்டு இருந்தாங்கடா. நீங்க போட்டுட்டுங்க, நான் அதை மட்டும் எட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த ஒயிர புரியல. எப்ப 5 நிமிஷத்துல வந்துடுறப்பா. கவிதை பட்சமா தானே இருக்கா? வீட்டை கொடுங்க, நான் இப்ப வந்துருவேன். நான் வெட்டியா இருக்கேன்னு ஆளுக்கால சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீங்க இருக்கிறதப்பா எல்லாரும் சொல்றாங்க. போ போ, உங்க சாரணப்பா இருக்கான், அவங்கிட்டே போ. ஓடா. உண்மை சொன்னாக்கா வருது. பச்சை பிள்ளைலாம் உன்னை பார்த்து சொல்லணும்டா. ஏன் சொல்ல மாட்டியா? நான் எனக்கு கூட ஒரு பிசினஸ் கையில எடுக்க. இப்படி உங்க கூட வெட்டியா சும்மாவே வந்து உயிரை போட்டு போய் தானே இப்படி சொல்றியா? நான் தனியா பிசினஸ் உருவாக்குறேன். எப்போ நான் அதுல பார்ட்னர் சரியாப்பா? ஓடிடு சொல்லிட்டேன். ஆரம்பிச்ச சொன்னே நீ தானடா. ஓடில போல. பச்சை பிள்ளைலாம் உன்னை ஓட்டுதான்டா. யாரு இவன்? பச்சை பிள்ளை. கிளாஸ் பிள்ளைய பாத்துக்கிட்டாலேதான் இவன் பச்சை பிள்ளை. உன் கூட ரொம்ப நாள் சுத்தி இருக்கால, அதான் அந்த புத்தி அவனுக்கு வேலை செய்யுது. நீ எத்தனை பசங்க பார்க்க ஆரம்பிச்ச? அது நான் எங்க பார்த்தேன். ஆனா ஒண்ணுடா, வீட்டுல உனக்கு பொறுப்பு இருக்கோ இல்லையோ, ஆனா இது மட்டும் மிஸ் பண்ணிக்க முடியும் வந்திருக்கு பத்தியா? ஆமா, அதை பிச்சுக்கிட்டு வந்து போவியா? ஏய் ஏ தேவா, இல்ல ஓய தூக்கி போடுங்கள. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஓஹோ, இத கத்த வச்சு தொட்டு தண்ணி எல்லாம் வத்த வச்சு போலுக்கு. இல்ல கவின், இல்ல அவனுக்கு காது கேட்காத பழக்க விட்டுட்டு பானுங்க. நான் இந்த தெருவழியா போயிட்டு வரேன். கையில மட்டும் இன்னைக்கு சிக்கடியில 2 பேரும் உயிரை தூக்கி போடுங்களான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஏ கவின், இத கத்திட்டு கிடக்காதுல, அவன் கேட்க மாட்டானுங்க. எப்பா சரணப்பா, நீ என்ன தெருக்கு வந்திருக்க? நீங்க இங்க இருந்து எவ்வளவு கத்துறாலும் 2 கேட்காது. 2 பேருக்கு சண்டை. நான் தான் சொன்னேன் இந்த பையன் வேலை பார்க்க விட மாட்டான். கவின் பையன் சொன்னேன் பத்தியா? சரி இரு, நான் தெருவதை பார்த்துட்டு வரேன். நீ போண்டா, நான் போறேன். இன்னைக்கு இருக்கு கவினுக்கு. எப்போ? என்னடா ஹாஸ்டல்ல இருந்து வந்தா என்ன மலைக்காட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னீங்க, கூட்டே போல. அந்த கேப்ப மலைச்சப்பா அப்படி கேளு பாப்போம். இப்ப இருக்க மலைக்காட்டுக்கு போனா எப்பா வீட்லயே இருக்கேன்லப்பா, போவும்பா. நான் அப்புறம் ஹாஸ்டலுக்கு போயிருவேன், அப்புறம் போக முடியல. இனிமே நீ எங்க ஹாஸ்டலுக்கு போற? அதெல்லாம் கிங்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இனிமே எங்க கடை இல்ல, நீ புள்ள ரொத்திலியால இருக்க. நீ எப்பா எனக்கு வயசு கம்மி தானப்பா. வயசு கம்மினாலும் டேய் கொஞ்சம் சண்டை போடுறதுக்கு உடம்புல உனக்கு கறி இருக்க வேண்டாம். போதும், என் வயசுக்கு இதே அதிகம். சரி சரி, நீங்க பேசிட்டு நான் போய் உயிரை வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு உயிரோடே இருக்கு அந்த பையனுக்கு. எங்க ஆட்ல இருக்க டிவில படம் ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது. சத்த என்னன்னு பாக்கல, உங்ககிட்ட தான் கேபிள் எடுத்திருக்கோம். எப்போ டேய் சரணே, நீயே பாரு, எனக்கு அவனோட சாத்தண்டி வேலை இருக்கு. நீயே போய் பாரு, எனக்கு வேலை கிடக்கு. யாராவது வந்து சத்த பாக்கல, உங்க கேபிள் தானே இழுத்துருக்கா, வந்து பாருங்க. எங்க கிட்ட தான் கேபிள் இழுத்திருக்கே, நான் இல்லன்னு சொல்லல. வேணா உங்க வீட்லயே வந்து இருக்கட்டுமா? ஏன்னா எப்போ வேணாலும் காத்துல உயிர் ஆடும். பேசாம நாங்க அங்கே இருந்துட்டோம்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும் இல்லையா? பொறுக்கி பையன் என்னமா நக்கல் பண்றான் பாரு. ஏன்னா காத்து படிக்கணும் எங்களுக்கு தெரியாது கத்தியில. நாங்க பேசாம உங்க வீட்டுல இருந்தோம்னா உயிர் ஆடும் போது நாங்களே சரி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா கேபிள் உயிர் நாங்க தானே போட்டிருக்கோம். ஒன்டே பாரு. டேய் நீ ரொம்ப பேசுறியாக்கோ. என்ன உனக்கு கேபிள் உயிர் கொடுத்துட்டா நாங்க என்ன உனக்கு அடிமையா? உன்ன வந்து உனக்கு முதல்ல டிவி மாத்து. 1960 டிவி வச்சுக்கிட்டு பேச்ச பாரு பேச்ச. டேய் ராஜா ரொம்ப சிரிக்காத என்ன? பாரு கேபிள் கொடுத்தா எனக்கு என்னமோ அடிமை மாதிரி. நான் உன் வீட்டு கேபிள உருவிட்டே போயிருந்தேன். அப்புறம் எனக்கு மாசம் மாசம் கொடுக்க வேண்டாம். இல்ல இந்த ஊருக்குள்ள வேற எவனாவது கேபிள் போட்டா அவங்க கிட்ட இழுத்துக்க. அத்தை எவனையும் போட விட கிடையாது. நீங்க மட்டும் தான் போட்டு தொலைவியே. உங்க வீட்டுல போட்டு ஆகணும். ரவுடித்தனம் பண்ணி எல்லா வீட்லயும் உங்க வீட்டு கேபிளே போட வச்சிருக்கீங்க. ஊர்ல வேற எவன் வீட்லயும் நாங்க கேபிள் போட முடியாது. போட்டா அவ்வளவுதான். அப்போ நீங்களே அராஜகம் பண்ணி போடுவீங்க. நாங்க சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ கோவம் வர வேண்டியதான். எனக்கு தெரியாது. நீ ஆச்சு தாடிக்கானாச்சு வந்து பார்க்கல. ஓடிக்காரனா? டேய் அவன் மண்டையில ஒண்ணு போடு. இங்க பாருங்க, ரொம்ப பண்ணிட்டு இருக்காதே. செத்த வந்து என்னன்னு பாருங்க. என் பாட்டி ஒரே புளுப்புளுப்பு. உன் பாட்டி ஒரே புளுப்புளுப்புனா தூக்கி முதல்ல அழகே அடக்க பண்ணு. அதை விட்டு என்கிட்ட வந்து முடியல. ஏற்கனவே அந்த 2 பையனை கற்பத்திட்டு இருக்கான். போயிரு. அது எவமெல்லாம் என்ன அடக்கம் பண்ண சொன்னது? பாட்டி அது எங்க சாரணப்பா தான் உங்களை தான் அடக்கம் பண்ண சொன்னாரு. ஏண்டா ஏன்? இல்ல நீ ஃபைட் இருந்தா நல்லா இருக்கும்ல. டேய் நான் எப்பேற்பட்ட ரவுடி பைய, நான் எப்பேற்பட்ட ரவுடி பையத்துல சண்டை போட்டுட்டு இருக்கேன். போய் இந்த கிளவிட்டு போய் சண்டை போட அனுப்பிட்டு இருக்கேன். இந்த கிளவி கூட சண்டை போட்டு தான் நான் யாரும் நிரூபிக்க மாட்டா. இப்போ காமெடியா இருக்கும்பா. சரணு விடாதடா. அந்த கிளவி நீ உண்டுல நாக்குடா. கேண்ட தாடிக்காரா, நாளைக்கு கிளி சாவ போறா. இன்னைக்கு நான் அவகிட்ட சண்டை போட்டு நான் வீரன் நிரூபிக்க மாட்டா. பாட்டி உங்களை பத்தி
என்ன சொன்னா கேட்டேலா? ஏய் இவள வாயை மூட சொல்லிடு இல்லன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவேன்னு கேக்க? என்ன பண்ணுவேன்? பாட்டி சும்மா விடாதே. ஓ நான் இந்த தெருக்கு இதுக்கு வர மாட்டேன். இங்க ஃபுல்லா ஒரே லூசுகளா தான் இருக்கும். இவன் போற தெருலாம் சண்டை போட்டு தான் வருவான். இதுல இந்த தெரு மட்டும் தான் லூசுகளா இருக்கான். டேய் நீ தான்டா லூசு. டேய் வாயை மூட சொல்லிடு. எப்ப விடாதீங்கப்பா. இப்ப இந்த கிளைகிட்ட கோத்து விட்டவன் நீதான்டா நீயா? வா நான் நாளைக்கு சாப்பிடுற கிழவியா பாப்புமா சண்டை போடுவான்னு கேக்க. போவிகளா இந்த கிளைகிட்ட நான் சண்டை பண்ணுமாடா. பாரு வீரனுக்கு அப்பப்போ சோதனைகள் வரும். நீதான்டா ஜெயிக்கணும். எங்க இந்த கிளைகிட்ட நீ சண்டை போட்டு பாப்போம். டேய் நான் வேஸ்ட் சட்டை கட்டிட்டு வந்துக்கண்டா. நீயே சண்டை போடு. எப்ப சண்டை போடுங்கப்பா. ஏய் இந்த சாரன் பையன் எங்க இருக்கானோ அந்த சண்டை நிச்சயமா இருக்கும். ஏய் உனக்கு நல்ல பேர் இருக்குடா. ஏய் அவ என்ன நாத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு இது பேர் நல்ல பேரு. ஆமாடா நீ இருக்கிறதுலாம் சண்டை இருக்குமாமே. இவ்வளவு ஃபயரா இருப்பதை சொல்லும் போது அவன் தாட்டிக்காரன் ஏதாவது பண்ணாதான். ஊர்ல இருக்க ஒரு பொம்பளை விடாம சண்டை போட்டு வச்சிருக்கான். எப்பா என்னப்பா? இப்போ உனக்கு சந்தோஷமாடா? இல்லப்பா இல்லப்பா. எதுக்குப்பா? முன்னாடி எல்லாம் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைனாலே ஆகும். இப்ப என்னங்க பொம்பளை பிள்ளை கண்டாலே உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. அவனுக்கு கண்டம் சரியில்லை. ஏய் தாடிக்காரா. ஏய் அவனுக்கு இப்ப உக்கரத்துல இருக்கடா. இப்ப இவனுக்கு கன்னிராசி கிடையாது. ஓ ஏய் போயிரு. பாட்டி இவனை சும்மா விடாதீங்க. என்ன பேச்சு பேசினா தெரியுமா? உங்களை தூக்கி அடக்கம் பண்ணணுமா? இது ராஜா மாதிரி இருக்குதே. ராஜா தானே? ஐயோ எப்போ என் கூட படிச்ச பிள்ளைப்பா. அதுக்கு என்ன பதறுத? இப்ப என்னடா அந்த பிள்ளை உன்னை ராஜா தானே கட்டிச்சு. ஆமான்னு சொல்லு. அதுக்கு எவ்வளவு பதறுதுன்னு கேட்க. இப்ப பதறலப்பா. சும்மா நிக்க கேஸ்ல நிக்க. போய் கேஸ்ல நின்ன மாதிரி இல்லையே. இல்லே என்ன கவின் பிரச்சனை வேலை செய்யறான்னு கேட்க. இல்லப்பா அது ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிரு. இல்ல நான் கிள்ளி எரிஞ்சிருவேன். அதை சொல்லிவிட்டேன் பத்துக்க. அப்ப எனக்கு என்ன கல்யாணம் முடியல. அட பாவி போயில. ஏய் ராஜா நீ ஹாஸ்டல்ல இருந்து எப்போ வந்த? எப்போ அந்த பிள்ளை என்னமோ கேக்குப்பா. ஹாஸ்டல்ல இருந்து எப்போ வந்தேன்னு தான் கேட்டா. அப்படியா வந்தேன். உனக்கு லீவ் விட்டுட்டாங்களா? பதறாம பேசுடா. ஏன்டா பதறுத? அது பொம்பளை பிள்ளை தானடா. அதப்போ பயமா இருக்கு. எப்போ என்ன நான் வீட்டுக்கு போட்டா ஏன் குப்புன்னு வேக்குப்போ. அப்ப நான் கோவப்பட்டது. இந்த வயசுல இப்பெல்லாம் பண்ணதான்டா செய்யும். அது வேற ஒண்ணு இல்ல. ஹார்மோன் மாற்றம் வேற ஒண்ணு இல்ல. புரியுதா? நார்மலா பேசு. நம்ம ஊர் பிள்ளை அவ்வளவுதான் பேசு. ஓ இப்ப லீவுக்கு வந்திருக்கியா? எக்ஸாம்ல நல்லா எழுதிருக்கியா? எப்போ நான் வீட்டுக்கு போறேன் போ. நீ ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போனா போதும். போய் சொல்லு. டேய் பதில் தானே சொல்லி சொன்னோம். இப்ப சத்தியமா சொல்லுப்பா. கை கால ஆடுதுப்பா. அந்த பிள்ளை கிட்ட காட்டி கொடுத்துறாதீங்கப்பா. கை காலம் ஆடுதா? இந்த பிள்ளை சாதம் தான் கேட்டுச்சு. அது வந்துப்பா. இந்த பிள்ளை உன்ட்ட என்னடா கேட்டுச்சு? எக்ஸாம் நல்லா இருக்குன்னு கேட்டுச்சு. அதான்ப்பா நீங்க சொல்லிருங்கப்பா. நல்லா எழுதிருக்கேன்னு சொல்லிருங்கப்பா. நீ சொன்ன எப்போ நான் வீட்டுக்கு போறேன் விடுங்கப்பா. அதெல்லாம் முடியாது. சொல்லு. அதானே டேய் சொல்லு. ஏய் ராஜா எப்போ நான் வீட்டுக்கு போறேன் விடுங்கப்பா. டேய் அந்த பிள்ளை என்னடா கேட்டுச்சு உன்ட்ட? இல்ல நீ சொல்லு பாப்போம். இதன் சானு மோவன் தானே? ஆமா பாட்டி. ஏய் ராஜா நான் அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் போறேன். நீ எப்ப என்ன விட்டுருக்க போற பாருப்பா. டேய் இவன் கவினுக்கு மேல வருவான் போலுக்கடா. டேய் இங்க பாரு உங்களால நம்பிதான் நம்ம குடும்பம் இருக்குது. அவன் எதிரி போய் பெருகிட்டான். எங்கெங்க இருக்கான்னே தெரியல. அங்கங்க வந்து அட்டாக் பண்றான். நீங்க இப்படிலாம் நினைப்ப சுத்தீங்கன்னா டேய் நாங்க பேர் கல்யாணமே பண்ண மொட்டை பேர சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. இங்க பாரு ஒண்ணு இல்ல. ராஜா நீ நல்ல பாரு கேட்டிருக்கியா? அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் போறியா? இதத்தான் அந்த புள்ள கேட்டுச்சு. ஒழுங்கா பதில் சொல்லு. ஏய் ராஜா சந்தேகமா இருந்த என் இதயத்துல கை வச்சு பாருங்கப்பா. இதயத்துல கை வச்சு பாக்கணுமா? ராஜா இப்படி அத்து புடிங்கிட்டு ஓடுதான். இரு நான் போய் பாத்துட்டு வரேன். இந்த கிழவி நீ சமாளி. நான் அவனை பாத்துக்கிறேன். அதானே பொம்பளை பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும். அவன் என்ன எப்படி ஓடலாம் பாரு. ஒருவேளை அவன் கிங்சன் மாதிரி இருக்குமோ? இல்லையடா. ஒருவேளை ஜானனை இவ்வளவு ரொம்ப யோக்கியமா வளர்ந்துட்டு போனோம். யாரு நம்ம அண்ணன் தானே? அவனும் இவ்வளவு யோக்கியமா கிடையாது. ஒருவேளை சேமண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதான் அவனை வீட்டுல ஏவிதான் விட்டுருக்கேன். சரி சரி இந்த கிழவி கொடுத்த நீ சமாளி. நான் அவனை பாத்துட்டு வரேன். ராஜா எதுக்கு ஒண்ணும் சொல்லாம போறான்? வேற ஒண்ணு இல்லம்மா. நீ யாருன்னு உனக்கு தெரியலையா? அது எப்படி தெரியாம இருக்கும்? அவன் என் கூட 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சானே. 3 வருஷம் பெரிய கேப்பாகி போச்சுல. இப்ப நீ வேற பெரிய பெரிய தாவணி எல்லாம் போட்டிருக்க. அதான் அப்படியா? இனி அவன் இங்கதான் படிப்பான். ஹாஸ்டல்ல இருந்து கூட்டம் வந்தாச்சு. 9ஆம் கிளாஸ் உங்க ஸ்கூல் தான். அப்படியா? ஆமாமா. நீங்க பேசி சமாளிச்சலாம் போதும். வந்து கேபிள் செக் பண்ணுங்க. பண்றோம். சரி மாமா நான் வரேன். சரிம்மா. இங்க அடிக்க வெயிலுக்கு வெளியில தலை காட்ட முடியல. நேர போக்குக்கு அந்த ஒரு டிவியை தான் நான் இருந்து பாப்பேன். அது வேற அப்பப்ப கொடக்கு மடக்குன்னு போயிருது. அது சரி சரி பண்ண கூடாதா? கேட்டா எனக்கு மடக்க நக்கல் பேச்சு வேற. ஆமா அந்த இடிதடி பேர்லாம் எதுக்கு இந்த வேலைக்கு விட்டுருக்கியன்னு கேட்டேன்.
ஒரு பொம்பளையாவது ஒழுங்கா மதிச்சு பேசுதானா? யார்கிட்ட போய் நியாயத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் பாட்டி? நியாயம்னா என்னன்னு கூட தெரியாது. இந்த எகத்தால பேச்செல்லாம் வேற எங்க வச்சுக்க, மூஞ்சி முறைய பேத்துவேன். இந்த நக்கல் பேச்செல்லாம் இந்த அலெக்ஸ் கிட்ட வேண்டாம். தொலைச்சுவேன். பாட்டி வாங்க பாட்டி. ஐயா, ஒரு ஆளு பிள்ளை கிட்ட உனக்கு எப்படி பேசணும் தெரியாதா? ஓ, பேச்சு ஒழுங்கா இருக்கணும். சொட்டே எண்ணிடுவேன். ஆளு மண்டைய பாரு. பாட்டி வாங்க பாட்டி. பாட்டி உனக்கு கேபிள சரி பண்ண வேண்டாம். வாங்க. பாட்டி நீங்க போங்க, நான் சரி பண்ணி தரேன். தேவையில்லை. யாரும் எனக்கு சரி பண்ணி தர வேண்டாம். அதான் அடவடி தர மாதிரி கேபிள போட்டியால். எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாம ஏதாவது பேசுனா கேபிள் மட்டும் தான் போட வந்திருக்கேன். மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு தேவையில்லாம ஏதாவது பேசினா மூஞ்சி முறைய பேத்துருவேன். ஏண்டயா வாய பிள்ளை பார்த்து பேசுற பேச்சா இது? மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு பேசுனா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. புரியுதோ? புரியுது. பாட்டி வாங்க பாட்டி. இப்படி வாங்க, டீயை காட்டுங்க, சரி பண்ணி போறேன். ஒண்ணு தேவையில்லை. நான் உனக்கு சரி பண்ணல, பாட்டிக்கு தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். குழம்பு வந்துட்ட மீனிக்கிட்டு. நீங்களும் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு பேச வேண்டாம். எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. அப்ப எங்க இருக்கா? சத்தம் கட்டணை மினிக்கிட்டு வெளியில வந்திருக்கா? இந்த மாதிரிலாம் பேசாதேன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு எவங்கிட்ட மினிக்கிட்டு அவசியம் இல்லையாக்கோ. ஆமாமா, நான் தெருக்கண்ணெல்லாம் மினிக்கிட்டு வந்து நிக்க. ஓ, நீ மினிக்கிட்டு வந்து அப்படி மயங்கிடுவேன் நினைச்சியோ? இப்பலாம் பேசாதே. எங்களுக்கு ஒண்ணு யாரையும் மயக்கணும் அவசியம் இல்லையாக்கோ. பாட்டி வாங்க பாட்டி. அதான் அந்த சீட்டுக்கிட்டு வந்து நின்னியோ. அதான் உனக்கு நடியோல ஆம்பளை பையில நிக்கான எங்க கேபிள் சரி பண்ணி கொடுங்க. மூஞ்சி மொகரே பாரு வந்து மினிக்கிட்டு. சே போடி. வீட்டுக்குள்ள வந்தேன் அப்பதான் இருக்க சொல்லிட்டேன். ஐயா நீ ரவுடி பையதானே இல்லங்கல, அதுக்காக ஒரு பொம்பளை பிள்ளை அப்படியே பேசுவா? ஒழுங்கா பேசுங்களா பாட்டி? ஒழுங்கா பேசுறதா நான் ஒழுங்கா பேச முடியும்? ஒரு பொம்பளை பிள்ளை பேசணும், ஒரு ஆண் பிள்ளை பேசணும், ஒரு நாளைக்கு கேட்கேன். ரெண்டுத்துக்கும் மனசு ஒண்ணுதானே? மொத்த நேரம் மட்டும் ஆணுக்கு பெண் சமம் சமம்னு சொல்லுவியா, பேசினா மட்டும் ஆம்பளை பேசிட்டாங்க. இது என்ன பாட்டி நியாயம்? அதை குடுன்னு கொடுக்கானே. வர வர இவனும் அந்த கிங்ஸின் பையன் மாதிரியே பேசுறான். சரி சரி உள்ள வாங்க பாட்டி, உங்களுக்கு மாற்றி வந்துட்டு போறேன். இந்தா முன்றுல டீ தூக்கி வச்சிருக்கு பாரு. இன்னைக்கு உனக்கு தூங்க மாட்டானுக்கு பொழுக்க. கொட்டாய் விட்டுன்னு வச்சுக்க. என்ன என்ன பண்ணுச்சு? அம்மா எப்பவும் உங்க தாத்தா தானே உங்களுக்கு கரைச்சலி தூங்க வைப்பாரு. இன்னைக்கு என்ன இங்க வந்து உட்காந்துட்டியா? பாட்டு வீட்டுல புளிய கரைக்கல. அப்பா கிட்ட தூங்குவேன் நானடா. ஆமாமா பக்கத்துல தூங்கணும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சண்டைக்கு போனோமா. எவ்வளவு ஆர்வமா கேட்கானுவ. வந்தானுங்களா 10 பேர் ஏத்தால. கையில ஒரு வாள் இருந்துச்சு. ஒரு போடு கண்ணா உயிரோட இருப்பான். போடாம இருப்பானாடா. அதெல்லாம் போட்ட என்ன கூட்டு போயிருக்கலாம்ப்பா. அப்பதான் நீ பிறக்கவே இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் உங்க அம்மா தான் தெரியுமா? நான் சொல்லல, வளர்ந்த உடனே என் பையில கிட்ட எல்லா உண்மை சொல்லுவேன். அவன் உன்னை 10 கேள்வி கேட்பானுக்குன்னு நடந்துட்டு பாத்தியா? ஆமாடா ஆமா, அப்படிதான் உங்க அம்மா 10 கேள்வி கேட்கணும். என்ன வேலை பார்த்துட்டா தெரியுமா? அதுல நீங்க அம்மா தானப்பா. ஆஹா டவுட் எங்க கனவு பாரு. அது உங்களா இப்பெல்லாம் கேள்விக்கப்பட எனக்கு எப்படி தெரியும்? ஆமாடா நானும் அம்மாவும் தான். அம்மா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுதுன்னா அம்மாக்கு பூ வச்சு விட்டேன். எக்ஸ்ட்ராவா வச்சு விட்டேன்டா. ரொம்ப கிடைக்க கண்ணுல அது அம்மா கண்ணுல தூசி விழுந்துட்டு அதான் அப்படி எடுத்துட்டு இருந்தேன். நீ எதுக்கு எனக்கு வந்துருக்க? வா வா அப்ப மட்டும் உட்காரமா வரியா? நீ எதுக்கு தனியா உட்காந்துருக்க? வா வா வந்து அப்ப மட்டும் உட்காரு வரியா? பாடா அம்மாக்கு பாசமே கிடையாது. அதுக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கான்னு பாரு. இந்த அப்பா மடி சும்மா தானே இருக்கு, வந்துங்க உட்காரலாம்ல. உட்கார்ந்து கேட்ட பாரு அங்க போய். இங்க வா, அதுக்கே விழுந்தாது. எங்க வா. ஒண்ணு வேண்டாம் உள்ள மாட்டேன். அப்பா கண்ணுல ரொம்ப நேரமா தூசி விழுந்துச்சு. ஆமாடா அது ரொம்ப நேரமா விழுந்துச்சு. எடுத்து பார்த்தேன், எடுக்க முடியல. அப்பா அதுக்கப்புறம் தூசி எடுத்துட்டீங்களா? எடுத்த போய் நீங்க வந்து அது எடுத்துட்டேன்டா. அது எடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு டவுட் அதுல வேணுமா? அப்பா எப்படி சண்டை போட்டீங்கன்னு வேணுமாடா? அப்புறம் எப்படி சண்டை போட்டீங்கப்பா? அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அப்பா போய்கிட்டு இருந்தேன்னா அப்படி பைக்ல ஏத்தால ஒரு 10 பைக்கு கரணுங்க சுத்தி வளைச்சானுங்க. வண்டி நீ போட்டானே அப்படித்தான் நீளத்துக்குள்ள பெரிய பெரிய அருவா. அப்ப பயப்படுவேன். பைக்ல இருந்து அப்ப இறங்கவே இல்லடா. அந்த பைக்கு தான். சும்மா பைக்ல இருந்து இறங்காம பைக் அப்படி சுத்தி சுத்தி சுழட்டி வாசனா 10 பேர் எங்க போனானே தெரியல. எலும்பு கூட தெரியல.
அப்பவும் நீ இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தான். ஆமாப்பா. அப்பா, அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஐஸ்கிரீம் கடையில வச்சு சண்டை போட்டீங்களா, அது சொல்லுங்கப்பா. அதுவா? ஐஸ்கிரீம் வேணும்னு உங்க அம்மா அடம் பிடிச்சா. சரி புள்ள ஐஸ்கிரீம் கேட்க எங்க வாய் அங்க வந்து மல்ல உட்காரேன். ஒண்ணு வியாண்டா. பத்தியா, அம்மா என் மல்ல உட்கார வந்துக்கா. அன்னைக்கு அம்மாக்காக தான் நான் ஐஸ்கிரீமே வாங்க போனேன். அப்ப பாவம் தானம்மா. பாரு, அம்மா என் மல்ல வந்து உட்கார வந்துக்கா. எங்க வாய் அங்க வந்து உட்கார. ஒண்ணு வேண்டாம். தூக்கிவன் மல்ல துப்ள. பாரு, இது என்ன இருக்குது? இப்பா, அப்புறம் ஐஸ்கிரீம் கடையில வச்சு என்ன பாச்சுது? அதுக்கப்புறம் என்ன, அங்க வச்சுதான் பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும் போதே எனக்கு டவுட் வந்துட்டுடா. ரவுடி பையில வந்துட்டானு பார்த்த பைக் எடுத்த முன்னாடி போய்கிட்டு இருந்தேன். பின்னாட்டியே வந்தானுங்க. சும்மா சொரட்டி 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 அடிச்சான் பாரு. பாப்பா, நான் என்னன்னா? அப்ப நீ இருந்தடா, நீ சாந்த தட்ட இருந்த. மகாதேவன் தாத்தா. இத சரியா சந்தப்போ. டேய், மகாதேவனுக்கு சண்டையே போடுறதுடா. அவருக்கு சண்டை போடுறது ஜான் தாத்தாக்கு தான் சண்டை போட தெரியும். அத தெரியுமா? தெரியுமா? அன்னைக்கு இப்படித்தான் நாங்க பைக்ல போனோம். சண்டை ஜான் தாத்தா. ஐயோ, டிஷு 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 டிஷு. ஏங்கப்பா, பெரிய சண்டை வந்திருக்கு. பெரிய சண்டைப்பா. ஜான் தாத்தா வேஸ்டிய மொட்டிச்சு கட்டி ஓங்கி ஒரு எத்து விட்டாரு பாருங்க. அப்படி அப்படி பந்து மாதிரி பறந்து போனாப்பா. பாரு, அப்ப உனக்கு சண்டை போட தெரியும். இப்ப நாங்களும் சண்டை போட்டாப்பா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். எருமை. டேய், இனி இத பத்தி பேசினா கொண்டு விட சொல்லிட்டேன். ஓய், அப்படித்தான் பேசுவேன். என் புள்ள அப்படிதான் இருக்கணும். குரங்கு. டேய், கபார், தாத்தா எப்படி அடிச்சான்னு பாத்துருப்பல. இனிமேல் அப்பா போகும்போது என்ன கூட்டு போவேன். எப்படி சண்டை பார்த்து வச்சுக்கணும். இப்பா, அப்புறம் என்ன பாச்சு? இன்னும் நாள் சொன்னீங்களா அது? அதுவா? அது கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு 15 காரு இப்படி ரேஸ் மாதிரி சிட் சிட் சிட்னு முன்னாடி பின்னாடி இடிச்சுக்கிட்டே வந்தானுங்க. கவின் சித்தப்பா இல்ல, கவின் சித்தப்பா தான் சொன்னான். என்ன 10 வண்டி நம்ம முன்னாடி பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன்னு. விட்டு வேணாப்பா, சும்மா 140 வண்டி எடுத்த. பாப்பா, நாங்க எந்தமாப்பா? இல்லையடா. பாப்பா, எப்ப பார்த்தாலும் நாங்க இல்லவே இல்ல. சரி சரி, இனிமே எப்ப நல்லா கூட்டு போயிருமாப்பா. சரிப்பா. அப்புறம் என்ன பாச்சுது? 140 120 போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம ஊர் எல்லா இடத்துலயும் நீங்க சைக்கிள் போவீல, அங்க வச்சு வண்டிய சரட்டு நிப்பாட்டினேன். பிரேக் போட்டேன். அத்தனை வண்டி சும்மா தூளா பறந்துச்சு. இறங்கி நின்று வேஸ்டியை மடிச்சு கட்டி அருமையில வாயில வச்சுக்கிட்டு அப்படின்னு அவ்வளவு பேரும் வந்தானுங்க. 2 செகண்ட் தான். ஒருத்தன் உடம்போடு தக்கலையா. மணி 1 மணி ஆகுது. தூங்க மாட்டேக்கானுங்களே. இன்னும் உற்சாகமா கதை சொல்லுங்க. இன்னும் தூங்குவானுங்க. ஆனா மண்டே பாரு, அவங்க தூங்காம இருக்கிறதுக்கு என்ன கதை சொல்லணுமோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பா, எனக்கு தூக்கம் வருதே. சரி மடிக்கு வா. வந்ததான் முடியும். இவங்க சண்டை எப்ப பாரு? அது எப்ப வேணாலும் வரும்டா. இங்க பாரு, நீங்க சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தா என்ன பண்ணணும்? அப்படியே ஏமாத்தி உங்க எல்லைக்குள்ள கூட்டிட்டு வரணும். உங்க எல்லைக்குள்ள வந்துட்டா நீங்க பாத்துக்குவீங்க. அது அப்படித்தான் இருக்கணும். நம்ம எல்லையை தாண்டி எங்கேயும் போக கூடாது. நம்ம எல்லைக்குள்ள நீங்க எங்க சுத்தினாலும் அப்பாக்கு பிரச்சனை இல்ல, எப்படினாலும் அப்பாக்கு தெரிஞ்சிடும். ஆனா எல்லையை மட்டும் தாண்ட கூடாது. புரியுதா? இவனுக்கு வேற இன்னைக்கு தூங்க மாட்டானுங்க போலுக்க. என்ன இல்ல தூங்காத. தூக்கம் வருது. ஓய், சொல்றல, இப்பெல்லாம் எனக்கு நீ இல்லாம முடியாது. போங்க. இப்ப தூங்க வந்துட்டேன்டா. தங்கம் இல்ல, கொஞ்ச நேரம் இப்ப எப்படி சொல்றேன் பாரு, எப்படி தூங்குவானுங்க பாரு. என்னையா? அதுவா? அப்பா சின்ன பையனா இருந்தனா, உங்களை மாதிரி இருந்தனா, அப்போ ஒரு நாள் போய்கிட்டு இருந்தேன். ஐயோ தேவ, உங்களுக்கு தூக்கம் வரல? வா, அப்ப தூங்க கேட்டா மல்ல பாடு. அப்புறம் சட்டப்பா கலத்தி போட்டுருமா? கசகசம் வருதுல, பிபிலாம் கலத்திடுமாடா. வேண்டாமா? டே, சட்டையெல்லாம் கலத்தி போடு, தொப்பியெல்லாம் கலத்தம் கொண்டாங்க. எல்லாத்தையும் கலத்தின புள்ள மாதிரி இருக்கானுங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சரி வா சின்னங்க வா. ஐயா உனக்கு தூக்கம் வரல? அப்புறம் என்ன பண்ணுச்சு? நீங்க பைக் எடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமாடா. தொங்கமே வைரமே. அதுக்கப்புறம்
பன்னேர்பட்டி வம்சம் அட்டில உங்க அப்பா என்ன ரொம்ப வெறுப்பேத்துறாரு, பாத்துக்கிட்டே இரு. ஐயோ விடுங்க, அது அப்படித்தான். புள்ளையில தூக்கணும். உள்ள வாங்கப்பா. அது வரலாம். டேய் ஆகா, இன்னும் முடிச்சு கிடக்கான புளுக்கு, அதான் சீமபுத்திரை முடிச்சு உட்காந்துருக்கான். அப்பாட, இதுக்காவது மகாதேவன் தேவைப்படுறாருப்பா. நான் பன்னேர்பட்டி கூட்டு போறேன். டேய் வாங்கடா. இந்த ராத்திரி இல்லையா? கூட இருக்குது கருப்பு சிங்கம். டேய் வாங்கடா. சிங்க பொட்டிக்கல்லடா, பன்னேர்பட்டி சிங்க பொட்டிக்கல்ல. பன்னேர்பட்டி ஆமா பன்னேர்பட்டி. பன்னேர்பட்டி வம்சம் தான் சொல்லிவிட்டேன். கோத்த கற்பமா போயிரு பாப்பா. தங்க பிள்ளை வாங்கடா போவோம். அப்பா ஆகா, இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிருக்கண்டி. விட்டா வா. ஓய், இதெல்லாம் பேச்சு வச்சு இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமாடி, மோர்லன்னா நீங்க ரொம்ப மோசம் போங்க. அது என்னமோ தெரியல, நீ சொல்லு சரிதான். இப்பெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியல. ஆமா கொன்னுருவா, கொல்லுதானா இருக்கேன். அது என்னங்க நாளுக்கு நாள் மெலுங்குதா? உங்க கண்ணுக்கு அப்படி தெரியறானா இருக்கும். இல்லடி, இப்பெல்லாம் ஆளு மயக்கமா தான் இருக்கா. இருப்பாங்க. சரி நைட் வச்சுட்டு வரேன். உனக்கு வச்சுக்கோ, அவ்வளவுதான். கொண்டுட்டு வரலாம், என் விஷயத்த மட்டும் தான் இருக்கணும். தங்க கட்டிக்கலாம், ஏன் சின்ன குட்டிக்கல இதெல்லாம். அப்ப என்ன தாத்தா ஆச்சுது? அப்புறம் என்னடா, அப்புறம் ஒரே ஃபைட் தான்டா. ஆமாமா, அப்புறம் உங்க தாத்தா இல்ல, உங்க தாத்தா பொறந்து அடிப்பான்டா. உங்க தாத்தனை லேசா இட போடுவாங்கடா. அவன் ஃபைட்ட பார்த்தது இல்லையா? தாத்தா என்னய்யா தாத்தான்னு கூப்பிடும் போது எப்படி இருக்கு? தாத்தா என்னம்மா என்னய்யா? தூக்காதே. ஏன் அம்மா தங்க போல, வா வா தாத்தா மேல படுத்துக்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாம இருந்தேன்டா. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான்டா என்ன அழகான வாழ்க்கை எனக்கு காத்துட்டு இருந்திருக்குன்னு இப்ப புரியுதா? அதுலயே எத்தனை பேர் இருந்தாலும் என்கிட்டயே ஒட்டி வரைய பாரு தாத்தா தாத்தான்னு. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? என் மொவ பெத்தது, என் மொவ பிள்ளை, எம்மா நான் தாத்தேன். என்ன தாத்தா நாக்கிட்டானுங்களே. ஐயா என் தங்க குட்டிகளா, என்ன தாத்தா நாக்கிட்டீங்களா நீங்க? வந்து தூங்குறானுங்க பாரு, செல்லம் போல தூங்குறானுங்க பாரு. எதுக்கு மேல அந்த தாத்தனுக்கு என்னையா வேணும்? ஒண்ணு இல்லடா, அந்த குடும்பமே தியாகம் பண்ணுது. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த 2 பயிலாவது எனக்கு உலகோடு இருக்கட்டும்னு எல்லாரும் ஒதுக்கிக்கிட்டானுங்க. சாணு பரவாயில்ல, புள்ளையதான் எடுத்துக்கிட்டோம், பேர பிள்ளைய தொடக்கூடாதுன்னு தூக்கி சமம் தான். அது அப்படியே என்கிட்ட கொடுத்துட்டான்டா. இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, அவ பேர பிள்ளை அவனே வச்சுக்கிட்டுன்னு கொடுத்துட்டான். பரவாயில்ல, எங்க புள்ளை எடுத்தவன் பேர புள்ளையும் தரமாட்டானோன்னு பயந்துட்டே இருந்தேன். செம்பிளிங்க பேரனாச்ச நீதி நேர்மையோட இருக்கான். அப்படியே தூக்கி கொடுத்துட்டு உங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டேக்காண்டா. அவனுக்கு பாசம் நம்மளாம் இல்ல, அவனுக்கு ஏகப்பட்ட பாசம் இருக்கு உங்க மேல. பாசம் காட்டினா நீங்க 2 பேரும் என் மேல பாசம் இருக்க மாட்டீங்களா? அதனாலதான். என்ன இருந்தாலும் நீங்க அந்த குடும்பத்துல தந்தானடா, எப்படி தெரியாமலா போயிடும். அதான் பாசத்தை இந்த வயசுலயே நீங்க என் மேல காட்டணுங்கிறதுக்காக தான் என்கிட்டயே கொண்டு தள்ளி தானுங்க. அப்ப ஒரு படிக்கு மேல எப்ப வேணாலும் என்ன தூக்கி கொடுத்துதான். நான் பன்னேர்பட்டி வம்சம்னு சொன்னா கூட அப்படி சிரிச்சுக்கிட்டே போயிடுவோம். என் வாழ்க்கைக்குன்னு உள்ளது நீங்க மட்டும்தான்டா. இந்த தாத்தா உங்க கூடயே இருக்கணும்டா, நீங்க என் கூடயே இருக்கணும்டா. எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். இந்த ஒரு சந்தோஷம் போதும்டா. காலையில இருந்து நைட் வரைக்கும் என் கூடயே இருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு என்னடா வேணும்? என் பேர பிள்ளைகள் இப்படியே என் கூட இருந்தா போதும். பொம்பளை பிள்ளைக்கு பிறந்தா ஆம்பளை பிள்ளைக்கு பிறந்தா இல்ல, என் பிள்ளைக்கு பிறந்தது தானே. எப்படியும் இது என் வம்சத்துக்கு கூட தானே வரும். எப்படி இது என் வம்சம் தான். என் தங்கம், ஐயோ என் தங்கம் புள்ள. பேர பாரு, சேரன் மகாதேவனா, சோழன் மகாதேவனா. பேர கூட எப்படி வச்சிருக்கானுங்க பத்தியா? செம்முலிங்க குடும்பம்டா. நீங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். நான் இறங்கித்தான் பண்ணுவேன். என் காலை வந்துட்டேன். நான் யாருக்கிட்ட உண்மையை சொல்லணுமோ அவங்க வந்தாச்சு. இந்த பையன்களுக்கு ஞானம் வரும்போதே எனக்கு என்ன நடந்ததுங்கிற உண்மை இந்த குடும்பத்துக்கு தெரியும். இப்ப இவனுங்க குழந்தையா தூங்குறானுங்க. இவனுங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், ஆனா என்ன ஒருகி காதலிச்சா இருக்கே.
எதுவுமே செய்யாம போயிட்டோமேன்னு ரொம்ப நாள மனசு வலிச்சது. ஆனா இப்ப இல்ல. ஏன் கிங்ஸ்லி அவன் இதெல்லாம் செய்வான்னு எனக்கு தெரியும். இனி நீங்க உங்களுக்கு யாருமே இல்ல, என் பொண்டாட்டியை நான் அனாதையை விட்டுட்டு போயிட்டானே ஒரு நாள் வருத்தப்பட மாட்டீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கையில வசந்தம் வரப்போகுதே, உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுதே, உங்களை தேடி ஒரு ஜீவன் வரப்போகுதே. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க இழந்த அத்தனை வாழ்க்கையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இளமையிலே எல்லாத்தையும் தொலைச்சிங்க. இளமையிலே உங்க காதலே ஆசை உணர்ச்சி எல்லாத்தையும் இழந்தீங்க. இனி அதுக்கு அவசியம் இருக்காது. உங்க வாழ்க்கை மாறும். மாத்துவேன். கருப்பசிங்க மாத்துவான். அவன் மாத்துவான். அவனை நான் மாத்த வைப்பேன். இளமையில தனிமை கொடுமையானது. 21 வயசுலயே உங்க இளம காலம்லாம் முடிஞ்சு போச்சுது. அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு நீங்க இந்த வாழ்ற இந்த நரக வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு உறுதுணையா நான் இருப்பேன். உங்க வாழ்க்கையை மாத்துவேன். இவனுங்களுக்காக தான் எவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். யார் வரணுமோ அவனுக்கு வந்துட்டானுங்க. இனி ஆட்டத்தை நான் ஆரம்பிப்பேன். இனி இந்த பொம்மிமாவோட ஆட்டம் ஆரம்பம். என்ன கோலை என்றா எண்ணினாய் வீழ்த்துவேனடா. எனக்கு நடந்தது கொடுமை. வாழ வேண்டிய வயசுல தொல்ல தொடிக்க உசுர கொடுத்துட்டு போன. நான் வாழவே இல்லை. நான் வாழவே இல்லை. வாழ வேண்டிய வயசுல என்ன கொல்ல. மீண்டும் வருவேன். என்ன சாகடிச்சு என்ன உயிருக்கு காதச்சோட வாழ்க்கையை நாசம் பண்ணி என் கூட பிறந்த பொறுப்புடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி ஒரு வம்சத்துடைய வம்சத்தை அழிச்சிட்டீங்களா? ஒரு வம்சத்தோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? இந்த பூமிக்கு கிங்சி வம்சம் வரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவனுங்களுக்கு ஞானம் வரும்போது ஆரம்பம். இத்தனை நாள் நான் காத்திருந்ததே இனி நிறைவேறும். எனக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த தெய்வத்தின் சாட்சியாய் என் சாவுக்கு நீதி கிடைக்கும். ஒரு வம்சத்தின் வரலாறு தாண்டி எடுக்கப்படும். ஒரு வம்சமே தாயலமே தான் வாழ்க்கை தொலைச்சு போயிருக்கு. முழு பௌர்ணமி 1000 வருடத்துக்கு ஒரு முறை வரும் நட்சத்திரம். அன்று கிங்ஸனுக்கு ஒரு புத்திரன் தரிப்பார். அன்று மீண்டும் பிறப்பேன். நான் காத்திருந்தது முடிவுக்கு வந்தது. என்னொரு வேதனை முடிவுக்கு வந்தது. என் தவிப்புக்கு முற்றுப்புள்ளி வந்தது. அக்கினியாய் என்னிடமில் இருந்த அந்த நரக வலி முடிவுக்கு வந்தது. நான் மறுபிறவி எடுக்கும் நாள் வந்தது. எனக்கு விடுதலை பிறந்தது. மீண்டும் ஜனனம், மீண்டும் என் வாழ்க்கை தொடங்கும். போராடி இருக்க அந்த தெய்வத்துக்கிட்ட நீதி கேட்டு போராடி இருக்க. நீதி வென்றது. என் சாவுக்கு நீதி வென்றது.
பௌர்ணமி நட்சத்திரம் கிங்ஸனுக்கு வம்சம் தரிக்கும் அன்று நான் பிறப்பேன். மீண்டும் பிறப்பேன். டேய், என் சாவுக்கு காரணமான ஒவ்வொருவரையும் விரட்டி விரட்டி வேட்டையாடுவேன். என் மரணத்தின் வலியை உணர வைப்பேன். ஃபர்ஸ்ட் என்னால ஒண்ணு உணர முடியுது. நீங்க தான் இருக்க. ஏய், என்னால உணர முடியுது. என்னால உணர முடியுது. என்னால உணர முடியுது. நான் இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். என்னவா என்னை சுத்தி நடக்க போகுது? என்னவா நடக்க போகுது? என் பேர பிள்ளைங்களுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நான் பூமிக்கு வரப்போறதே நெருங்கிட்டது, நெருங்கி விட்டது. இவரால நான் இருக்கத உணர முடியுதுன்னா அப்படின்னா நான் வரப்போகிற காலம் மிக விரைவில்.